மதுரை ஜெயம் 1 நீதிமன்றம் இந்த வீடியோ ஜெய நீதிமன்றம் 1 நீதிபதிக்காக நான் போடுறேன். நேரடி ஒளிபரப்பில் இந்திய பிரதமர் மோடி 100 ஓட்டு போடட்டும், அனைத்து பொதுமக்களும் பார்ப்பாங்க. என்னையா மோடி கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்கிறாரு, திருப்பி என்ன செய்கிறாரு, கீபோர்டு அதாவது ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் செய்கிறாரு. 100 ஓட்டு போடுறாரு, இந்த கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்கிறாரு. இந்த ஓட்டு போடக்கூடிய சுவிட்சையும் அவரே ஆன் செய்து அந்த சுவிட்சை அமுக்கி ஓட்டு போடுறாரு. 100 ஓட்டு 100 ஓட்டு போடும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் கண்ட்ரோல் பட்டனையும் ஆன் செய்யாமல், இந்த சுவிட்சு அந்த ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் செய்யாமல் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 60 ஓட்டு எப்படி லீடிங்கி வெற்றி பெற்றான். அப்போ இந்தியா பிரதமரே இவ்வளோ ரூல்ஸ் கேட்கக்கூடியவர், அவரே நேரடி ஒளிபரப்பில் இந்த மாதிரி கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே 100 ஓட்டு போடும்போது அவரே தோற்கடிக்கப்படுகிறார் என்றால், அப்போ இவர் பீகாரில் செவிச்சது இந்த இவிஎம் மிஷினை நடைமுறைக்கு வந்த நாள்லேருந்து இன்று வரையும் இந்த மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அனைத்து அரசியல்வாதிகளும். ஆகையால் இந்த வாக்காளர்கள் போலி வாக்காளர்களை உருவாக்கியிருக்கிறாங்க, காசு கொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்படி என்றது இந்த ஒரே நிகழ்ச்சியில் எல்லாமே பொய்யாகிவிடும். இந்தியா பிரதமர் 15 வருஷம் ஆண்டவர் கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்கிறாரு, அவரே சுவிட்சை அமுக்கிறாரு. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 70 ஓட்டில் லீடிங் ஆகும்போது அப்போ இந்த மிஷினில் யார் வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும். இந்த மிஷினை தடை செய்யணுன்றதுக்காக தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ரயில் மறியல் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் உலகத்திலே முதல் முறையாக எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து ஜெயபாண்டி நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன் என்று சொல்லியிருக்கான். அதனால் 20 கேள்வி கேட்குறோம். இந்த கண்ட்ரோல் பட்டனை அமுக்கிறாரில் இது ஒரு கேள்வியாக ஆகும். இதற்கு பிறகு இந்த ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் செய்கிறாங்களே, இது 2வது கேள்வியாக ஆகும். 3வது கேள்வி டிஸ்பிளே உடைய கேள்வி. இப்படியே 20 கேள்வி வரும். அந்த 20 கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். 24 ப்ராக்டிக்கலுக்கு பதில் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு இந்தியா பிரதமர் ஓட்டு போடுவார். அதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எந்த விதமான சாஃப்ட்வேரை பயன்படுத்தாமல் இந்த மிஷினை ஜெயபாண்டி வெற்றி பெற்று காமிக்க இருக்கிறேன். ஆகையால் இந்த மிஷின் தடை செய்யப்படக்கூடிய மிஷின் 2026 வருஷத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது. நான் இந்த போட்டியெல்லாம் நடத்தி காமிச்சிட்டு மதுரை மாவட்டத்து மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு, படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் கொடுத்துட்டு, இந்த 2026 தேர்தலை ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷின் இல்லாமல் கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி சாமானியர் ஓட்டு போடக்கூடிய பொதுமக்களை வைத்து இந்த தேர்தலை நான் நடத்தி காமிக்கிறேன். ஆகையால் இதில் 3 விஷயத்தை நிறைவேற்றி காமிக்க இருக்கிறேன் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அதை குறித்து தான் ஜெயம் 1 நீதிமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பில் ஜெயபாண்டியை எந்த கேள்வி என்றாலும் கேட்கலாம், அத்தனைக்கும் பதில் கிடைக்கும். அதே மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நேரடி ஒளிபரப்பில் கேட்கும்போது தொழில்நுட்பவாதிகள், தொழில்நுட்பம் தெரிஞ்சவர்கள் ஒரு பக்கம் இருக்க வேண்டும். அந்தந்த நாட்டு விஞ்ஞானிகள், இந்த மிஷினுடைய தத்துவம் தெரிஞ்சவர்கள் ஒரு பக்கம் நிற்க வேண்டும். இந்த மிஷினை பற்றி தெரிஞ்ச சட்ட வல்லுநர்கள் ஒரு பக்கம் நிற்க வேண்டும். இந்த மிஷினை பற்றி தெரிஞ்ச தொழில்நுட்பம் தெரிந்த நீதிபதி அவர்களும் இருக்க வேண்டும் நேரடி ஒளிபரப்பில். ஏனென்றால் உலகத்தில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் இந்த மிஷினில் ஓட்டு போட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் இது நேரடி ஒளிபரப்பில் தான் ஜெயபாண்டியை விசாரிக்க வேண்டும். அது நேரடி ஒளிபரப்பு வேணுமென்றதுக்கு தான் நான் இந்த தேதியில் போய் கேட்க இருக்கிறேன். இந்த தேதியில் ஜெயபாண்டியை நேரடி ஒளிபரப்பில் வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் இந்த கோர்ட்டுக்குள்ளே விசாரிக்கிறது தப்பு. ஏனென்றால் நான் இவ்வளோ குற்றம் செய்தது இந்த இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு அம்பலப்படணுமென்றதுக்கு தான் நான் இந்த இவ்வளோ தப்புகளும் செய்தேன். ஆகையால் முறைப்படி
நீதிமன்றம் நேரடி ஒளிபரப்புக்கு ஏற்பாடு பண்ணுறீங்களா, அல்லது ஜெயபாண்டியை நேரடி ஒளிபரப்பு நீ ஏற்பாடு பண்ணு ஜெயபாண்டின்னு உத்தரவிடுறீங்களா? அதே மாதிரி 680J நீதிபதி அவர்கள் 8-12 வாய்தாக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை அந்த வாய்தாவில் 8-12 வாய்தாவில், அதாவது இந்த வாய்தாவுக்குள்ளே அந்த வாய்தாவில் என்ன சொல்ல வேண்டும்? ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்குறோம்ட, 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்ட, அதை 75 நாளைக்குள்ள கொடுக்கலன்னா 1 கோடி ரூபா அவதாரம் 680J நீதிமன்றத்துக்கு கட்ட வேண்டும். அதே மாதிரி நீதிபதி 680J நீதிபதி அவர்கள் ஜெயபாண்டியை உத்தரவிடாமல் வெறும் வாய்தா தேதி மட்டும் சொன்னால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு 680J நீதிமன்றம் 1 கோடி ரூபா அவதாரம் ஜெயபாண்டிக்கு கட்ட வேண்டும் என்ற நிர்பந்தத்தோட 680J நீதிமன்றத்துக்கும் ஜெயம் 1 நீதிமன்றத்துக்கும் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. உலகிலே எந்த ஒரு விஞ்ஞானியும் இந்த மிஷினை எந்த விதமான சாஃப்ட்வேர் பயன்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும் என்று ஜெயபாண்டி நிரூபித்து காமிக்கிறேன். நன்றி, வணக்கம். நீதிமன்றம் 680Jவுக்கும் ஜெயம் 1க்கும் இந்த வீடியோ போடுறேன். நன்றி.